ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புது முகமான ஒரு அடையாளம் தெரியாத ஆள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜய்கிட்ட. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து ஆபத்து இருக்குது, மல்லியை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா மல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவளுக்கு எல்லாமே இப்போ சதி வேலை நடந்துட்டுருக்கிறதுனால அவளுக்கு பக்க பலமாக பக்க துணையாக இருக்கணும், இல்லைன்னா அவள் உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க. யார் அந்த ஆள் அப்படின்னா, மல்லிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இன்னொரு பக்கம் மல்லிக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் ஒருத்தவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் மல்லி மேலே ஒரு பிரியத்தோடையும் மல்லிக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடையும் இருக்கிறவங்க இந்த விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த தீபிகாவால் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த தீபிகாவால் இவங்களும் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த தீபிகாவை பழி வாங்கணுன்றதுக்காக மல்லிகை விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது ஆள்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவங்க சொல்கிற ஆதாரம் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணியிருக்க இந்த தீபிகா வந்து எப்படியாச்சும் மல்லியை ஒழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் அவங்க போலீஸ் வேலையிலே இருக்கிறவங்க, அவங்க கூடவே இருக்கிறவங்க தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து விஜய்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ எப்படியாச்சும் மல்லியை வந்து காப்பாற்றணும். இல்லைன்னா இந்த மேடம் இருக்காங்களே தீபிகா மேடம், அவங்க ரொம்ப மோசமானவங்க. மல்லி மேலே கொலை வெயில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது அப்படின்லாம் தெரியாது. ஆனால் மல்லியை தீர்த்து கட்டுறதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் மல்லி ரொம்ப பாவம். அவங்க குழந்தைய கூட தான் குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவள் ஈவி இறக்கமே இல்லாதவ. அவகிட்ட எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கேன். அது என்னமோ உண்மைதான். மல்லி வந்து தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியுது. ஆனால் அதை வந்து அவன் மேலே தப்பே இல்லாமல் அவங்க புரிஞ்சிட்ருக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு போலீஸ் இருந்துக்கிட்டு தீர விசாரிக்காமல் அவங்க தப்பான ஒரு முடிவை எடுத்துகிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப தப்பாக தான் படுது. ஆனால் அதை சொல்கிற அளவுக்கு எனக்கும் தைரியம் இல்லை, புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்ல இவங்கள்ட்டு. ஆமாம், அவங்க அப்படி தான் எப்போவுமே தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு நிற்கவங்க. அவங்கக்கிட்ட எங்களாலேயும் பேச முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. மல்லியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மல்லி வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே என்னென்ன நடக்குதுன்ற அப்டேட்டு நான் கொடுத்துருவேன். அவங்க வந்து என்ன இவங்களுக்கு எதிராக ஆதாரமெல்லாம் சாட்சியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அதெல்லாம் நம்ம தவிடு பொடி ஆக்கணும். அப்போ தான் மல்லியை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா மல்லியோட கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாங்க நீங்கள் பண்ணுற உதவி பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் ஒரு உதவிங்களாங்க. என் மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப மல்லி தான் டொனேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு 2 லட்சத்துக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருந்துச்சு தெரியுங்களா. நான் வெளியே போயிருந்தேன்னா ஒரு 5,000 கூட என்னால் போட்டே இருக்க முடியாது. ஆனால் 2 லட்சம் தாராளமாக கொண்டு வந்ததுனால என் பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு சந்தோஷமாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். அதுக்கு காரணமே மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. மல்லி நல்லவனே அவருக்கு ஏற்கனவே தெரியும். இவர் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க தேவையில்லை தான். ஆனாலும் மல்லியை பற்றி இன்னொரு விஷயம் தெரிகிற வரைக்கும் அவருக்கு சந்தோஷம் தலைக்கு ஏறுது. கொஞ்சம் கூட அவரால் அடக்க முடியல, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்க போகுது. என்னடா இது எப்போ பார்த்தா எதனா ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றுறதே வேலைன்னு பார்த்தா என்ன பண்ணுறது. சீரியல்னாலே அப்படி தானே, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். வில்லி வந்து அவங்கள அழிக்கிறதும் புதுசாக வில்லிங்களை இறக்குறதும் மல்லின்ற ஹீரோயின்ஸை காப்பாற்றுறது இது தானே வழக்கமாக நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் இங்கே நடந்துருக்கு. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். என்ன அடுத்து நடக்க போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது இல்லையா. அதனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளும் எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, பார்த்து தானே ஆகணும். என்ன நடக்க போகுது தெரியல. சரி, அடுத்து மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.